ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பழைய இரும்பு கடை, அதுக்கப்புறம் பல்லாவர சந்தை, இங்கெல்லாம் போயிட்டு தான் பழைய கேட்ஜெட் எடுத்து சரி பண்ணி வீடியோஸ் போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பழைய இரும்பு கடை ஒரு குடோனுக்கு போக போகிறோம். அதாவது இந்த சின்ன சின்ன பழைய இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஒரு லாரியில் ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த லாரி வந்து பெரிய குடோனுக்கு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடோனுக்கு தான் போயிட்டு இன்னைக்கு ஏதாச்சும் பொருட்கள் கிடைக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த பழைய இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் கேட்ஜெட் தான் இருக்குது. லேப்டாப்பு, மொபைலு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு பிசி கேபின்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவி அது இதுன்னு கிடந்துச்சு. சரின்ட்டு ஒரு குடோனுக்குள்ளே போனேன்னா அங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பேட்ரி, இது இந்த காருக்கெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பேட்ரி. கீழே பார்த்தீங்களா மொபைல் ஃபோன் எப்படி பிச்சு போட்டிருக்காங்கன்ட்டு. இங்கே இந்த பக்கம் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு டேப்லெட்டை பிரித்து வச்சுருந்தாங்க. இது வரும்போது இப்படி தான் வந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா பழைய அந்த லேப்டாப்பாக இருக்குங்க. ஸோ எனக்கும் வந்து ஹெச்பியோட லேப்டாப் தேவை. அதோட பாடி ப்ளஸ் டிஸ்பிளே ஏதாச்சும் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆனால் ஒரு பையில் பார்த்தேன் எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன்ஸ். பல்லாவர சந்தையில் என்னங்க நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறோம், இங்கே வருது பாருங்கள் எக்கச்சக்கமாக. ஆக்சுவலி நம்மக்கிட்ட ஒரு நோக்கியா 6.1 மொபைல் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல் அதுதான். அது கொஞ்சம் டிஸ்பிளே போய் போர்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகி போயிடுச்சு. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். 4-5 வருஷமாக என்கிட்டே தான் கிடக்கு, சும்மா கிடக்கு. நான் பல்லாவர சந்தையில் பார்த்தேன் அந்த மொபைல் கிடைக்குமா வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு. பட் பல்லாவர சந்தையில் கிடைக்கவே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி பழைய இரும்பு கடைக்கு வர ஆரம்பித்தேன். இந்த கடையை பற்றி தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள் டேப்லெட்லாம் இருக்குது. டிஸ்பிளே அந்த கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி பேக்கில் எதுவும் ஃபிசிக்கல் டேமேஜ் பெருசாக இல்லை. இது வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பல்காக தான் பொருள் வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள் பழைய ரேடியா, அதுக்கப்புறம் மொபைல்லாம் கிடந்துச்சு. பட்டன் மொபைலு, கீபோர்டு மொபைலு. நமக்கு நிறைய பேர் வந்துட்டு எதுக்கு ப்ரோ பட்டன் மொபைல்லாம் வாங்கிட்டு இருக்க, அது ரொம்பவே பழைய டெக்னாலஜி, அதில் ஒரு ஃபீச்சரும் இருக்காது, நீ டச் ஃபோன் எடுங்க, லேப்டாப் எடுங்க, அதெல்லாம் எடுத்து சரி பாருங்க, அதுதான் புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் டச்சு ஃபோனை விட இந்த பட்டன் ஃபோனில் நோக்கியா ஃபோனு, சோனி ஃபோனு, பழைய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒர்க் ஆகுதோ இல்லையோ அதை எடுத்து நம்ம ஏலத்தில் விட்டால் கூட வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் OLX இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு பாருங்களேன். நோக்கியா 1100 எல்லாம் ரேட்டே 20,000-30,000 போட்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து சும்மா ஒரு வியாபாரத்துக்கு வாங்கி வச்சுப்போம் வீட்டில். ஏன்னா ஒரு மியூசியம் வச்ச மாதிரி அது ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாங்க. அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இது நான் பழங்காலத்தில் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு சில டெக் பார்க் மியூசியம் கூட இந்த பழைய மொபைல் வச்சுக்கலாம் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பழைய நோக்கியா ஃபோனு, சோனி ஃபோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க, அது எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ அப்படி தான் நானும் சோனி மொபைல்லாம் தேடி வந்தேன். இப்போதைக்கு நான் டச் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பட்டன் மொபைல் சைடு போயிட்டு நான் அதெல்லாம் காட்டுறேன். இங்கே பழைய ஹார்ட் டிஸ்க்கெலாம் நிறைய கிடந்துச்சு, இந்த கம்ப்யூட்டருக்கு போடுவோம்ல பெரிய ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரி. பட் நான் எதுவும் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட 3 ஹார்ட் டிஸ்க் கிடக்குது, அது சுத்தமாட்டுக்கு வாங்கி வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இது எதுக்கு வாங்கி வேஸ்ட்டாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். இது லேப்டாப் பார்த்துங்க, இது எல்லாமே பழைய மாடல். இந்த சோனி, சாம்சங் கொஞ்சம் வெயிட் பயங்கரமாக இருக்கும், கீழேவே 1 கிலோ 2 கிலோவுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி லேப்டாப்பில் இருந்துச்சு. புது மாடல் அந்தளவுக்கு என் கண்ணில் தென்படலை. பட் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி HP 15 years லேப்டாப் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், பேனல் தேவைப்படுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்களா இது வந்து டிஸ்பிளே இல்லை, போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு லேப்டாப் பையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேப்லெட்டு, இந்த லெனோவோ டேப்லெட், ஆப்பிள் டேப்லெட் இந்த மாதிரி இருக்கும்ல, இது எல்லாமே. இது எப்படி திரும்ப வருது, பழைய இரும்புக்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க தான் போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த டேப்லெட்லாம் எடுத்து வச்சு இது இந்த மாதிரி பைக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ மொபைலு, இவ்வளோ டேப்லெட்டு, லேப்டாப்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பல்க் அமௌண்ட்டாக வந்து அனுப்பிடுவாங்க இந்த எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு. ஏன்னா இதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் உள்ள போர்ட்லேருந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எடுப்பாங்க. சில பேர் வந்து சொல்கிறாங்க பழைய நோக்கியா ஃபோனு, சாம்சங் ஃபோன்லலாம் உள்ளே தங்கம் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ சிப்பை உருக்கி எடுப்பாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அனுப்புறது, உள்ளே இருக்கிற நல்ல நல்ல பார்ட்ஸ்லாம் பிரித்து எடுத்து அதை தனியாக வந்து இந்த ஹோல்சேலில் விற்பாங்க. லைக் இது வந்து ட்ரேடிங் மாதிரி தான். இப்போதைக்கு சேர்த்து வச்சு இதுக்கு சீசன் வரப்போ பல்காக விற்பாங்க. அப்போ வந்து ரேட் அவங்க அதிகமாக போகும். ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த குடோன் லெவலெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க கஸ்டமர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குடோனை காட்டினாருங்க.
அந்த குடோனில் வந்து பட்டன் மொபைல் இருக்குன்னு சொன்னார். அந்த குடோனுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அந்த மொபைல் டெக்னீஷியன் கிட்ட இருக்கும்ல, ஓல்டேஜ் பார்க்குற மீட்ரு, பேர் சரியாக தெரில, அந்த மாதிரி பழைய மீட்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெச்பி பிரிண்டர் இதெல்லாம் நிறைய கிடந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தா பழைய ஃபோன்லாம் மழை மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க. இது எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சி போய் பேனல்லாம் தாறுமாறாக உடஞ்சி போய் இருக்குது. எல்லாமே இந்த கஸ்டமர் கிட்டேருந்து வந்தது. பழைய ரூம்களில் மூட்டை மூட்டையாக போட வருவாங்களே அவங்ககிட்டருந்து வந்ததாம்மா. ஸோ இது எதுவுமே உருப்படியே இல்லை. நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்டுக்கு தேவைப்படுது, உள்ளுக்குள்ளே இருக்க மதர் போர்டு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னு வாங்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கில் மாடலாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நோக்கியா ஃபோனாக ஒரு இதில் கேபினில், அப்புறம் சாம்சங் ஃபோன் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இவங்க வந்து தனியாக கடையும் வச்சுருக்காங்க போல, மொபைல் கடையும். அதனால் இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள் எதுவுமே இங்கே இல்லை. அதனால் பக்கத்து குடோனுக்கு போனேன். இதுதான் மெயின் குடோனு. இது சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஐஃபோனு, அப்புறம் சோனி பட்டன் ஃபோன்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு ஐஃபோன் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது, டிஸ்பிளே போயிருந்துச்சாமா. வேறு ஒரு ஐஃபோன்லேருந்து எடுத்து மாற்றி போட்டு இந்த ஒர்க்காக வச்சுருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆன் பண்ணி விட்டேன், ஆப்பிள் லோகோ காட்டிட்டு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அந்த ஐஃபோன் 6s ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஃபோன்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்க்ராப்பில் வந்தது ஆமாம், க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஐஃபோன் ஆன் ஆகிருச்சு. இவங்க அப்படியே மொபைல் கடையும் வச்சுருக்கிறதுனால ஸ்க்ராப்பில் வந்த ஃபோன்லாம் நாங்கள் பாருங்கள் எப்படி ரிப்பேர் பார்த்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பக்காவாக இருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி தான் பழைய ஐஃபோன் எடுத்து சரி பண்ணி ஒர்க்காக வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கிற மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் லாக்கு, க்ளவுட் லாக்கெலாம் விழுந்திருக்கு. அது எடுக்கிறதுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. நிறைய ஐஃபோன் 6 இருக்கா, இதில் ஏதாச்சும் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சு. ஏன்னா நம்ம போன வாரம் தான் ஒரு ஐஃபோன் 6s நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் வந்து ரிச்சி சீட்டுக்கு கொண்டு போய் 2000 கிட்ட செலவு பண்ணிட்டு வந்தோம். பட் இந்த கடைக்கு நம்ம முன்னாடியே வந்திருந்தா இங்கே நிறைய ஐஃபோன் 6s இருக்குது, போர்டு பிரச்சனை அப்படின்ட்டு இருக்குது. பட் டிஸ்பிளே நல்லா தானே இருக்கும், அதை தூக்கி போட்டு நம்ம மாற்றிடலாம் போல், மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பழைய இரும்கல்லேருந்து இந்த ஐஃபோன் 11க்கு மேலே எந்த சீரிஸ் எடுத்து கிடையாது. பட் இது ஒன்று கிடச்சிருக்கு. இதில் மொத்தமாக அடி வாங்கியிருக்குங்க. பேக்கும் ரொம்ப டேமேஜ், ஃப்ரெண்டும் ரொம்ப டேமேஜ். சரி உள்ளே ஏதாச்சும் உருப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா அந்த வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட டேமேஜாக இருக்குது. சைடு வாக்கில் அந்த டிஸ்பிளே அப்படியே மேலாப்பில் தூக்கி விட்டு பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் தூக்கி விட்டு பார்த்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போர்டு ஒழுங்காக தான் இருக்க மாதிரி தெரியுது. இதை வாங்கி என்ன யூஸ்னா, சைடில் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் ஸ்லைடு அந்த பக்கம்லாம், அது கரெக்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கேமரா எனக்கு எதுவுமே தெரில. பட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான் சொன்னாங்க. இதை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட்டு நம்மள யாருக்காச்சும் ஸ்பேர் தேவைப்படலாம், இந்த மாதிரி எனக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஐஃபோன் பார்த்தேன். இது கேமரா பார்த்து தான் ஐஃபோன் கண்டுபிடிச்சேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒன்றுமே காணும். ஜஸ்ட்டு அந்த சைடு பேனலும், அதுக்கப்புறம் உள்ள போர்டு, கேமரா, இது மட்டும்தான் இருக்குது. இப்படிலாம் ஐஃபோன் வாங்கணும்னா நம்ம ரொம்ப செலவழிக்க வேண்டியிருக்கும் போல். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் என்ன மாடல்னு தெரியல, ஆனால் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்லாம் இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்பவே நொறுங்கி போய் இருந்துச்சு. இந்த மாதிரி ஐஃபோன்லாம் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணால் பக்காவாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி வச்சுக்கணும். பார்ப்போம், ஃபியூச்சரில் பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு பை எடுத்து கொட்டினாங்க பாருங்கள். உள்ளுக்குள்ள பழைய கேமரா லென்ஸோடு இருக்குது. ப்ளஸ் இந்த பழைய நோக்கியா ஃபோன்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா நோக்கியா இந்த மாதிரி டச்சு ஃபோனு, அப்புறம் சோனி ஃபோன்லாம் எடுத்து காட்டினாங்க. இந்த மாதிரி ஃபோன்லாம் நான் பார்த்ததே கிடையாது, நிறைய இருக்குங்க. ஸோ இதை வந்து தான் இந்த நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்களாமா. ஸோ இன்றைக்கி பார்த்தேன் C1 நோக்கியா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பழைய நோக்கியா. இது வந்து இந்த நிறைய பட்டன் இருக்குங்களா, பிளாக்பெரி அந்த ஃபோனு. இது வந்து சோனிலே டச் ஃபோனு. நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசு இருக்கும்போது அப்பா அம்மா யூஸ் பண்ண பழைய நோக்கியா ஃபோன்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்கும். ஏதாச்சும் சின்ன ஃபால்ட் தான் இருக்கும். பட் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம சும்மா வீட்டில் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோனுக்கெல்லாம் இப்படி பழைய இரும்பு கடையில் இப்படி ஒர்க் ஆகாத ஃபோன் எடுத்து, சப்போஸ் நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர் தேவைப்படுச்சு இல்லை டிஸ்பிளே தேவைப்படுச்சு அப்படின்னா இதுலேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம்ல, அப்படி போட்டு ஒர்க்காக வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்மார்ட்டான வேயாக இருக்கும். சரி, ஓகே. இந்த கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் ஃபோன், அதுக்கப்புறம் ஒரு சில ஐஃபோன்லாம் எடுத்துருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ரீஸ்டோரேஷன் பண்ணி இனி வர வீடியோவில் பார்ப்பீங்க. இது எந்த மாதிரி பழைய இரும்பு கடைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலலாம் சின்ன சின்ன பழைய இரும்பு கடை இருக்கும்ல, அந்த கடைக்காரங்க அங்கே கிடைக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய குடோனுக்கு போயிட்டு விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய குடோன் தான் இது. ஸோ இங்கே எக்கச்சக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் சரௌண்டிங்கில் இருக்கிற பழைய இரும்புகள்லாம் இங்கே வந்து விற்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ரீசன். இந்த மாதிரி பெரிய பழைய இரும்பு கடை குடோன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா ஊர்லையும் இருக்கும். நம்ம போயிட்டு தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கான எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் தேவைப்படுது, இந்த ஃபோனோட ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது, அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு பர்சனலாக நிறைய பழைய இரும்பு கடைகள் இந்த மாதிரி குடோன்கள்லாம் தெரியும். ஸோ நானும் நம்ம டீமும் உங்களுக்கு வந்து அதை வாங்கி அனுப்புவாங்க. அந்த பொருளோட பேஸ் ரேட்டோட சேர்த்து ஷிப்பிங் சார்ஜஸும் ப்ளஸ் ஸ்லைட்லி கமிஷன் இருக்கும். ஏன்னா இது நாங்கள் டீமாக பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதனால்
ஸோ தேவைப்பட்டால் மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கொடுக்குற பொருள் வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா வர்றதே டேமேஜ் ஆன பொருள் தான், ஸ்பேருக்கு வேணால் யூஸ் ஆகும், அந்த மாதிரி பொருட்கள் தான் இங்கே இருக்கும். இதான் நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்த ஐஃபோனு. ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ஐஃபோன் மாடல் பார்த்தீங்கன்னா 6s ப்ளஸ்ஸு 16 4GB மெமரி கொடுத்துருக்காங்க, 2GB ரேமு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லா தான் ஒர்க் ஆகுது. என்ன ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகுது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒழுங்காக செட் ஆகலை. இது வந்து வேறு டிஸ்பிளே தூக்கி மாற்றி போட்டிருப்பாங்க போல், ஒழுங்காக செட் ஆகலை, கம் வச்சு ஒட்டணும். அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி கேமரா மட்டும் அப்படியே ஆளா மாதிரி ஆடுது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, கேமரா பிரச்சனையா இல்லை மதர் போர்டு பிரச்சனையான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கு. அப்படியே ஃபோட்டோ எடுத்த கூட ஃபோட்டோவும் இந்த மாதிரி மங்களாக தான் வருது. இந்த பேய் படத்துலலாம் எப்படி ஃபோட்டோ ஒரு வினோதமாக தெரியும், அது போல் தெரியுது. எந்த ஃபில்டரும் ஆட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த முன்னாடி கேமராவை ஆன் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை, அப்படியே வேவ்ஃபா மாதிரி ஆடிட்டே இருக்குது. பட்டு செல்ஃபி கேமரா பரவாயில்ல, அது நல்லா தான் கிளியராக தெரிஞ்சிகிட்டு இருக்கு. ஐஃபோனோட குவாலிட்டி பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த செல்ஃபி கேமரா மட்டும்தான் ஒரிஜினல் ஆப்பிள் கேமரா போல். முன்னாடி இருக்கிற கேமரா வந்து டூப்ளிகேட் போட்டிருக்காங்களா இல்லை என்ன தெரியல. பட் அது கொஞ்சம் தூசி அடைஞ்சு ஒரு மாதிரி தான் இருக்குது, அதை நம்ம சரி பார்க்கணும். அப்புறம் பேட்டரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி உள்ளே வந்து பேட்டரி ஹெல்த் செக் பண்ணி பார்க்கணும். 90க்கு மேலே இருந்தால் தான் அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 68 தான் இருக்குது. இது ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷன். மேலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் பேட்டரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ பேட்டரி இதில் பிரச்சனை, சார்ஜ் வந்து ஒரு மணி நேரம் கூட நிற்க மாட்டேங்குது. அப்புறம் கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஹோம் பட்டன் வந்து அடிக்கடி ஒர்க் ஆகுது, அடிக்கடி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. ஹார்ட்வேர் பிரச்சனையும் இவ்வளோ. சாஃப்ட்வேர் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனு வந்து iOS 15 வரை தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது கூகுள் குரோமோ அல்லது இப்போ வர லேட்டஸ்ட் ஆப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப், டெலிகிராம், யூடியூப் இவ்வளோ தான் இருக்குது. பெருசாக எதுவும் யூஸ் பண்ண முடியல. ஓவராலாக அந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா இருக்குது, மிச்சம் 50% பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஸோ இதே போல் இன்னொரு போன பல்லாவர சந்தையிலையோ அல்லது வேறு ஒரு பழைய கல்லையோ பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வந்து இந்த கேமராவை மாற்றணும், ப்ளஸ் பேட்டரியை மாற்றணும். பேனலும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி போய் கிடக்கு, இது எல்லாத்தையும் மாற்றணும். இதுக்காக நான் கடையில் போயிட்டு புதுசாக காம்பனண்ட்ஸ்லாம் வாங்கி போட மாட்டேன், ஏன்னா அதுக்கு ரேட்டு பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம வழக்கமாக பல்லாவர சந்தை பழைய இரும்புகளில் இதே போல் ஃபோன் கிடச்சிது அப்படின்னா அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற கேமரா அண்டு பேட்ரி மற்ற என்னென்ன காம்பனண்ட்ஸ் மாற்றணுமோ, ஸ்பீக்கர் குறைன்னு கேட்கல, ஸோ அதெல்லாம் மாற்றி விட்டு இதை ரெடி பண்ணிடலாம். அதுதான் நம்ம வீடியோட மோட்டிவ். ஸோ அடுத்த வாரம் பல்லாவர சந்தைக்கு போயிட்டு இந்த ஃபோனுக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் பாய்.